பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வலா. அகீதத்து தௌஹீத் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் சிலவற்றையோ அல்லது அனைத்தையுமோ நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு மறுப்பை படிக்கிறோம். இதுவரைக்கும் அந்த பெயர்களையும் பண்புகளையும் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் விஷயத்தில் வழிகட்டவர்களில் 3 வகையானவர்களை படித்தோம். ஜஹ்மியா, முஅத்தஸிலா, அப்புறம் அஷாயிரா, மாத்துரிதியா. அவங்களுடைய பிரச்சனை என்ன? அவங்க அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை தஅவீல் செய்கிறாங்க, அதாவது வியாக்கியானம், மாற்று விளக்கங்கள் கொடுக்கறது. இன்னொன்று தஃவீத் செய்கிறாங்க, அதாவது அதற்கு அர்த்தத்தை சொல்லாமல் அல்லாஹ்விடம் அதை விட்டு விடுவது, அதாவது அதற்கு எந்த பொருளையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு மறுக்கிறது. அதாவது மொழி ரீதியாக கூட அந்த குறிப்பிட்ட அல்லாஹ்வின் பெயருக்கும் பண்புக்கும் அரபில் என்ன அர்த்தம்னு கூட அதை சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு கொள்கையை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த 2 வழிகேடுகளை விட்டும் நாம் விலகி இருக்கணுங்கிறது தான் அஹ்லு சுன்னாவை பின்பற்றுபவர்களுடைய கொள்கை. ஏன்னா சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் இப்படியெல்லாம் நம்பிக்கை கொள்ளலை. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த தீன் சரியான முறையில் கற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அது சஹாபாக்கள் மூலமாக கற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஆக அந்த கற்றுக்கொண்ட முறைக்கு நம்பிக்கைக்கு மாற்றமாக இருந்தால் அது வழிகேடும், அது தெளிவாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் பிதஅத்தான கொள்கைகளை கொண்டு வருவதில் தான் அடங்கும். இப்போது இப்படி நிராகரிக்கக்கூடிய போக்கு இருக்கே, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை திரிப்பது, மறுப்பது, அர்த்தத்தை மாற்றுவது, இப்படிப்பட்ட போக்கு யாருடைய போக்கு அப்படின்னா இதனுடைய முன்னோடிகள் யாருன்னு கேட்டால் முஷ்ரிக்குகள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த அரபு முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், இந்த பண்புகளோடு இந்த குணாதிச கொள்கையை கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க. كذلك أرسلناك في أمة قد خلت من قبلها أمم لتتلو عليهم الذي أوحينا إليك وهم يكفرون بالرحمن. நபியே, பல தூதர்களை நாம் அனுப்பினோம், இப்படித்தான் உங்களையும் ஒரு கூட்டத்தாருக்கு தூதராக அனுப்பியிருக்கிறோம். இவர்களுக்கு முன்னரும் பல சமுதாயத்தார் சென்று விட்டார்கள், அதாவது அந்த தூதர்களுடைய மக்களும் போய் சேர்ந்துட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. நாம் உங்களுக்கு வஹி மூலம் அறிவிப்பவற்றை நீங்கள் இவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள், ஆனாலும் இவர்களோ அர்-ரஹ்மானை நிராகரிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா யக்ஃபுரூன பிர்-ரஹ்மான், இந்த அரபு முஷ்ரிக்குகள் அர்-ரஹ்மானை நிராகரிக்கிறார்கள். அதாவது என்னென்னா அல்லாஹ்வுடைய அந்த பண்பை நிராகரிக்கிறார்கள். அர்-ரஹ்மான்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ரஹ்மா, கருணைங்கிற பண்பை குறிக்கக்கூடிய வார்த்தை, அந்த பெயர் அல்லாஹ் அதில் குறிப்பிட்டிருக்கான். காஃபிர்களாக இருந்த அரபு முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை அர்-ரஹ்மானை ஏற்க மறுத்தாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்பா அப்படிங்கிற கருணையை மறுத்தாங்க, அந்த பண்பை மறுத்தாங்க. அப்போ இதிலேருந்து தெரிய வருது, அரபு காஃபிர்கள் முதலாக இந்த பிற்காலத்தில் வந்த வழிகட்ட பிதஅத்வாதிகளுக்கு முன்னோடிகளாக யாருன்னா இவங்க தான். அல்லாஹ்வுடைய இந்த பெயரை நிராகரித்தாங்க, அல்லாஹ்வை அர்-ரஹ்மானுன்னு ஏற்க மாட்டோன்னு மறுத்தாங்க. ஏன்னா அல்லாஹ்வை ரஹ்மா உள்ளவன், கருணை உள்ளவன் சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைப்பதை போல் அவங்க நினைச்சாங்க. அதுபோல நாங்கள் இப்படி அறியவே இல்லையே, நாங்கள் அறிந்து அல்லாஹ்னு அறிவோம், ஆனால் அர்-ரஹ்மான்லாம் அறியலை அப்படின்னு மறுத்தாங்க. சரியா? அப்போது இந்த ஆயத்துடைய இந்த ஆதாரம் மிகப்பெரிய ஆதாரம். இந்த பெயர்களையும் பண்புகளையும் நிராகரிக்கக்கூடிய இந்த கொள்கை வழிகேடு, இது காஃபிர்களிடம் இருக்கக்கூடிய கொள்கை. அவங்க தான் அல்லாஹ்வுடைய இந்த பெயர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்கங்கிறது. அதுபோல தான் பிற்காலத்தில் வந்த வழிகட்டவர்களும் வேறு வேறு நோக்கத்தை, காரணத்தை, தர்க்கத்தை முன்வைத்து, தங்களுடைய அறிவு வாதத்தை முன்வைத்து, சொந்த புத்தியை முன்வைத்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நிராகரிச்சிருக்கிறாங்க. இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தஃப்சீர் அறிஞர், இமாம் தபரி, சரியா, அவங்க குறிப்பிடுறாங்க இது ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நடந்ததாகும். அதாவது அர்-ரஹ்மான்ங்கிற அல்லாஹ்வுடைய இந்த பெயரை நிராகரிக்கக்கூடிய போக்கு இது எப்போ நடந்ததுன்னா ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு முஷ்ரிக்குகளுக்கும் முஸ்லீம்களுக்கும்.
ரசூலுல்லாவுக்கும் குறைஷி காஃபிர்கள் தலைவர்களுக்கும் மத்தியில். அப்போ அது ஹுதைபியாங்கிற இடத்துல நடந்துச்சு. அந்த உடன்படிக்கை ஹிஜ்ரி 6வது ஆண்டு நடந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அர்-ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அந்த அல்லாவுடைய பெயர்கள் இருக்குல்ல, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அப்போ இந்த அல்லாவுடைய அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் 2 பெயரையும் அந்த உடன்படிக்கையுடைய ஏடில் மேலே எழுதும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிடுறாங்க, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பிங்கன்னு. அது எழுதும்போதே அதை தடுத்தாங்க யார்? குறைஷி காஃபிர்கள். அப்போ அதற்கு ஒப்பந்தம் செய்ய வந்த சுஹைல் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொன்னார்? நாங்கள் இதை ஏற்க மாட்டோம் அப்படின்றார். ஏன்னு கேட்டால் இந்த உடன்படிக்கையில் நீங்கள் அல்லாஹ்வை அர்-ரஹ்மான்னு சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி ஒருத்தனை அறிஞ்சதே இல்லை நாங்கள். அப்போ அதனால் அதை நீங்கள் அடிக்கணும் அப்படின்னாங்க. அதனால் அது அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் அதில் நீங்கள் அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுறதை ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள். அப்போ அதற்கு பிறகு பிஸ்மில்லான்னு மட்டும்தான் அங்கே குறிப்பிடப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க அது ஒப்பந்தத்தை மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அல்லாஹ்வுடைய அந்த பெயரையும் பண்பையும் மறுத்தாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து இப்னு ஜரீர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சஜிதாவில் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று துவா செய்வாங்க. அப்போது காஃபிர்களாக இருக்கிற முஷ்ரிக்குகள் இவர் ஒரே இறைவனிடம் மட்டுமே தான் பிரார்த்திப்பதாக சொல்கிறாரு, ஆனால் உண்மையிலே இவர் 2 இறைவன்கிட்ட துவா கேட்குறாரு. ஏன்னா அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரஹ்மான் யார் ரஹீம்னு சொல்லும்போது அப்போ இவர் தௌஹீதுன்னு ஒரு இறைவனை தான் வணங்குன்னு சொன்னாலும் துவா கேட்கும்போது பாருங்கள் அவர் இன்னொரு கடவுள் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம்ங்கிற கடவுளையும் கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. அப்போ இந்த செய்தியை இப்போ இந்த நேரத்தில் தான் குர்ஆனுடைய இந்த ஆயத்து, அதாவது சூரா அல் இஸ்ரா 17வது சூராவுடைய 110வது ஆயத்து, குல் இதுல்லாஹ அவ் இதுர் ரஹ்மான ஐயாமம் மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் என்று துவா கேளுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று சொல்லி அல்லாஹ்வோட கேளுங்கள். நீங்கள் எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மிக அழகான பெயர்கள் உண்டு. அல்லாஹ்வுக்கும் உள்ள அழகான பெயர்களை கொண்டு தான் நீங்கள் அழைக்கிறீங்க. அப்போ அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மிக அழகான பெயர்கள். ஆகவே நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்னு அழைச்சி துவா கேட்கலாம், அர் ரஹ்மான்னு சொல்லி துவா கேட்கலாம். இந்த ஆயத்து இறங்கி இந்த பின்னணியில் தான் இறங்குச்சு காஃபிர்கள் இப்படி சொல்லும்போது. இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 25வது சூரா அல் ஃபுர்கானுடைய 60வது ஆயத்தில் சொல்கிறான், وَإِذَا قِيلَ لَهُمُ اسْجُدُوا لِلرَّحْمَنِ قَالُوا وَمَا الرَّحْمَنُ. அந்த ரஹ்மானுக்கு நீங்கள் சஜிதா செய்து வணங்குங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் கேட்க ரஹ்மான் யார் என்று கேட்கிறார்கள். அப்போ இது எல்லாமே ஒரு தெளிவான ஆதாரம். காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வின் பெயர்களையும் பண்புகளையும் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க தான் இந்த ஜஹ்மியா முஅத்தஸிலா அஷாயிரா மாத்துரிதியா போன்றவங்களுக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. ஆகவே இது தெளிவான வழிகேடு அப்படிங்கிறதும் குஃப்ராக உள்ள காரியம். அதாவது முஷ்ரிக்குகள் காஃபிர்களிடம் இருந்த கொள்கை அடிப்படையில் பார்த்தா இது ஒரு குஃபுர். ஏன்னா அல்லாஹ்வின் பெயரையும் பண்பையும் ஈமான் கொள்ளணும். அதற்கு மாறா அதுக்கு மறுக்கிறது இருக்குது, அது குஃபுரில் தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதுக்கு மறுப்பு சொல்கிறது எப்படி? இப்போ ஷேக் ஃபௌசான் கொடுங்க, இதுக்கு நம்ம மறுப்புகள் சொல்லலாம். அதில் முதல் ரத்து எப்படின்னு கேட்டால், அல்லாஹ் அவன் தூதரும் அல்லாஹ்வுக்கு பெயர்கள் பண்புகளை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க, ஆதாரம் இருக்குது. அப்போ அதில் சிலதையோ அல்லது அனைத்தையுமே அவன் மறுக்கிறது உண்மையில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உறுதிப்படுத்தி இறக்கி இருக்கக்கூடிய வஹீயுடைய ஆதாரத்தை மறுப்பதில் வரும். இது தெளிவாக அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கு எதிரானது. அப்போது முதல்ல மறுக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுது. அர்த்தத்தை மாற்றினாலும் மறுக்கிறது அங்கே நோக்கமாக இருக்குது. சரியா? ரெண்டாவது மறுப்பு, படைப்புகள் இந்த பண்புகள் இருக்கிறது அல்லது சில பெயர்களை சில படைப்புகள் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லுவதனால இது ஒப்பிடுதலில் வராது. இப்படி மறுக்கிறவங்க ஏன் இப்படிலாம் வார்த்தைகளை மாற்றுறாங்க, அர்த்தத்தை மாற்றுறாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு சொன்னால் படைப்புகளுக்கு பெயர்கள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு பெயர் உண்டு, அப்போ படைப்பும் அல்லாஹ் ஒன்றுன்னு ஆகிடும். அல்லாஹ்வுக்கு கருணை உண்டுன்னு சொன்னால் படைப்புகளும் கருணை காட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க, அப்போ அல்லாஹ்வும் படைப்பும் இதில் ஒன்றுன்னு ஆகிடும், அப்போ இது ஒப்பிடுவதில் வரும், ஆகவே நாங்கள் மறுப்போம் அப்படின்னு தான் இந்த தாவில் செய்கிறாங்க, தஃவீத் செய்கிறவங்க செய்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட வாதத்தை வைக்கும்போது இது தவறு.
இந்த வாதம் சரியில்லை, ஒப்பிடுவதில் ஆகாது. காரணம், அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளாக உள்ளவை அவனுக்கு மட்டுமே உரியவை, படைப்புகளின் பெயர்கள் பண்புகளாக உரியவை அந்த படைப்புகளுக்கு உரியவை, ரெண்டு சமமாகாது. உதாரணமாக அல்லாஹ்வுக்கு தாத் உண்டு என்றாலும் அவனுடைய தாத், அதாவது சுயம், தாத்னா சுயம், உள்ளமைன்னு சொல்லப்படும் தமிழில். அதாவது செல்ஃப், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் எசன்ஸ், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய உள்ளமை, சரியா, சுயரூபம். அப்போது இது படைப்புகளுக்கு இருக்குது தான். அல்லாஹ்வுக்கு தாத்து உண்டுங்கிற மாதிரி படைப்புகளுக்கு தாத்து உண்டு. ஆனால் இதனால் ஒப்பிடுவதாக ஆயிருமான்னு ஆகாது, ஒப்பாக ஆகாது. ஏன்னுட்டா அல்லாஹ்வுக்கு அவனுடைய பெயர்கள் பண்புகள் உண்டுனாலும் பெயர்கள் பண்புகள் படைப்புகள் உண்டுனாலும் ரெண்டும் சமம் இல்லை. அப்போ பெயரிலும் பொதுவான அர்த்தத்தில் ஒன்றை போல இருக்கிறது எல்லாமே அது உண்மையில் ஒன்று அல்ல. அர்த்தம் அதனுடைய தன்மையால் உயர்வால் வித்தியாசம் இருக்குது. படைப்புகள் தாழ்ந்தது, அல்லாஹ் உயர்ந்தவன். அப்போ அவனுடைய எல்லா பண்புகளும் படைப்புடைய பண்பை விட உயர்ந்தது. இப்போ எப்படி ஒப்பிடுவதாக ஆகும்? அது ரெண்டு சமம்னு சொன்னா தானே. அப்போ பெயர்கள் வார்த்தைகளால் ஒன்றுபடுவதுங்கிறனால பண்புகளும் வார்த்தைகளும் சமம் ஆயிராது. அல்லாஹ்வுடைய பண்புகள் உயர்ந்தது, எல்லை இல்லாதது, முழுமையானது, குறைபாடு இல்லாதது. அப்படி இருக்கும்போது இது ஒரு தெளிவான வழிகேடு. அதற்கு உதாரணங்களையும் ஷேக் அவர்கள் குறிப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா தனக்கு அல் அலீம் அப்படிங்கிற பெயரை சொல்லியிருக்கிறான், சரியா, நன்கு அறிந்தவன்கிறது. அதே மாதிரி ஹலீம் அப்படிங்கிற பெயரையும் சொல்லியிருக்கிறான், அல் ஹலீம், அதாவது மிகவும் பொறுமையாளன். இதை அல்லாஹ் தஆலா தனக்கு சொல்லியிருக்கிறத போல படைப்புகளுக்கு சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், மிக பொறுமையுடைய மகனை நாம் அவருக்கு நற்செய்தி சொன்னோம் அப்படின்னு சொல்லலாம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கிய வஹி. அப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம ஹலீமுன்னு அல்லாஹ் சொல்கிறனால பொறுமையசாலியான மகன் அல்லாஹ் தஆலா அங்கே வர்ணிக்கிறான். அப்போ இதனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு சமமானவர்னு அர்த்தமாயிடுமான்னு ஆகாது. அல்லாஹ் தஆலா அல் ஹலீம், அவன் மிக்க பொறுமையாளன், அவனை போல யாரும் பொறுமை. அப்போ பண்பால் படைப்புடைய அந்த பண்பை விட்டு அல்லாஹ் உயர்ந்தவன், சிறந்தவன், சமம் இல்லாதவன். அப்போது இந்த மாதிரி அல்லாஹ்வே குர்ஆனில் இப்படி சில இடங்களை குறிப்பிட்டிருக்கான். அலீம்னு அறிந்தவன் சொல்லிட்டு படைப்புகளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சரியா. அப்போது பாருங்கள், அதே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், வபஷரூஹு பிகுலாமின் அலீம், மிக்க அறிவுடைய மகனை இப்ராஹிமுக்கு நற்செய்தி கூறினார்கள், மலக்குகள் சொல்கிறாங்க, சரியா. அப்போது இந்த ரெண்டு ஆயத்திலும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை வர்ணிக்கும்போது, இஸ்ஹாக்கை வர்ணிக்கும்போது அலீம் என்றும் ஹலீம் என்றும் வர்ணிச்சிருக்கிறான். இப்படி வர்ணித்ததுனால அல்லாஹ் ஒப்பிட்டுட்டான்னு அர்த்தமாகுமான்னு ஆகாது. அப்போது இந்த ஆயத்து, இந்த ரெண்டு விதமாக அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட பெயர்கள் இங்கே இஸ்மாயிலுக்கு இஸ்ஹாக்குக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஆதாரத்தை ஷேக் அவர்கள் இங்கே மேற்கோள் காட்டுறாங்க. அதே மாதிரி தான் சமீ பசீர், அல்லாஹ்வுக்கு சமீ அல் பசீருங்கிற ரெண்டு பெயர்கள் இருக்குது. ஆனால் அதை அல்லாஹ் தஆலா படைப்புகளுக்கும் சொல்லியிருக்கிறான். பாருங்கள், 76வது சூராவுடைய 2வது ஆயத், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்னாஹு சமீஅன் பசீரன். அப்போது மனிதனை நாம் தான் கலப்பான விந்திலிருந்து படைத்தோம், அவனை சோதிப்பதற்காக. அவனுக்கு செவியுறக்கூடியவனாகவும் அவனை பார்ப்பவனாகவும் அவனை ஆக்கினோம்னு சொல்கிறோம். அப்போ மனிதனுக்கு செவியுறக்கூடிய தன்மை, பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. இது அல்லாஹ் தஆலா அந்த பெயர்களை சொல்லியிருக்கிறான். அதனால் அல்லாஹ் ஒப்பிட்டுவதா ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி தான் அர் ரഊஃப் அர் ரஹீம், இது அல்லாஹ்வுடைய பெயர்கள் உள்ளது தான், சரியா. அர் ரഊஃப் எனது அன்புள்ளவன், மிக அன்புள்ளவன், அர் ரஹீம் மிக கருணை உள்ளவன். இதே பெயர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்புகள் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்லியிருக்கிறான். சூரா அத்-தௌபா 128வது ஆயத் 9வது சூராவில் அல்லாஹ் தஆலா லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இப்போ கவனிங்க, இங்கே ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் போது, நம்மிடமிருந்து ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார், அவர் உங்களில் உள்ளவர் தான், நீங்கள் துன்பப்பட்டால் அவருக்கு வருத்தமாக கஷ்டமாக இருக்கும்,
அவர் உங்களுக்கு நன்மையே அதிகம் நாடுகிறார், விரும்புகிறார். முக்மீன்களை அல்லாஹ் அவர் நேசிக்கிறார். ஆகவே முக்மீன்கள் மீது கருணையும் அன்பும் உள்ளவராக இருக்கிறார்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா இங்கே ரவுஃப் ரஹீம் அப்படின்னு வர்ணிக்கிறான். இதனால் அல்லாஹ் படைப்போடு ஒப்பிடு, அதாவது அல்லாஹ் தன்னோடு ஒப்பிட்டுட்டான அர்த்தமான ஆகாது. அப்போ இது எல்லாமே பெயர்களால் இந்த ஒப்பிடுதல் வரலாம், ஆனால் அது உண்மையிலேயே ஒப்பிடுதல் இல்லை. ஏன்னாட்டா அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டு அது உயர்ந்ததாக மாறியது. அதே மாதிரி பெயர்கள் அலிஃப்லாமோடு வரும்போது அர் ரஹீம், அர் ரவுஃப், அல் அலீம், அல் ஹலீம், அஸ் சமீ, அல் பசீர் இப்படின்னு அலிஃப்லாமோடு வரும்போது அது அல்லாஹ்வை மட்டும் தான் குறிக்கும். இந்த அடிப்படையை விளங்காமல் தான் மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா தனக்கு இந்த பெயர்களையும் அதே மாதிரி அல்லாஹ் தனக்கு அறிவு உண்டுன்னு சொல்லியிருக்கான். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. சரி, அவனுடைய அறிவிலிருந்து எதையும் அவர்கள் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் நாடினால் தவிர அப்படின்னு ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த அறிவுங்கிற தன்மை அல்லாஹ் படைப்புகளுக்கும் சொல்லியிருக்கிறான். சரி, அறிவுள்ளவர்களை சொல்கிறான், உலமாக்களை சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த ஆதாரங்கள் அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பலம், சரியா, வலிமை உண்டு, அந்த பண்பை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க பலசாலி, அனைவரை மிகைத்தவன். சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்கிறான் 40வது ஆயத். அப்போது இதே இந்த தன்மை அல்லாஹ் படைப்புகளுக்கும் சொல்லியிருக்கிறான். சரியா, படைப்புகளுக்கும் சக்தி உண்டு, பலம் உண்டுங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஆனால் இரண்டு ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய பலம் குவத் வேற, படைப்புடைய குவத் வேற. அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒரு தெளிவான மறுப்பை முன்வைக்குது. என்னன்னு கேட்டால், அல்லாஹுக்கு சொல்லப்பட்ட பெயர்கள் பண்புகளினால அது படைப்புகள் ஒப்பிட்டதாகாது. ஏன்னா அல்லாஹ்வே தன்னுடைய படைப்புகளுக்கு அந்த பண்புகளை சொல்லியிருக்கிறான், அதனால் ஒப்பிடுதலில் வராது அப்படின்ட்டு மறுக்கலாம். மூன்றாவது மறுப்பு, யார் அல்லாஹ்வுடைய பரிபூர்ண பண்புகளை அவன் கொண்டவனாக அல்லாஹ்வை ஏற்கலையோ அவர் உண்மையிலேயே அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவனாக ஏற்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பண்புகள் கொண்டு தான் அவன் வணக்கத்திற்குரியவனாக உறுதி செய்யப்படுறான். அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்களே தெரியாதுன்னா எப்படி அவன் வணக்கத்திற்குரியவனுடைய தகுதி என்னங்கிறது எப்படி அறியப்படும்? அப்போது இது ஒரு தெளிவான மறுப்பு. ஏன்னு கேட்டால், யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கிறான், அவங்க அல்லாஹ்வுடைய இபாதத்துக்குரிய அவனுடைய அந்தஸ்தை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவன் மிக உயர்ந்தவன், அவனை வணக்கத்திற்குரியவனா ஆதாரம் அது எல்லாமே என்ன, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரிய ஆதாரம் தான் அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும். அப்போ இது ஒரு தெளிவான மடமை. இது ஏன்னு கேட்டால், மறுப்பது அல்லாஹ்வை வணக்கத்திற்குரிய தகுதியானவனாக மறுக்கிறத அது குறிக்கும். பாருங்கள், லிமத்த அபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறாங்க, எதையும் பார்க்கவோ கேட்கவோ சக்தி இல்லாததை நீங்கள் ஏன் வணங்குறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பார்க்கவும் கேட்கவும் எல்லாரை காட்டிலும் உயர்ந்த சக்தி உள்ளவன் தான் வணக்கத்திற்குரியவன் அர்த்தம் இல்லையா? அது அல்லாஹ் மட்டும் தான் குறிக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு இருக்கிற அந்த தன்மை ஒட்ட மறுத்தானா அவன் என்னன்னா வணக்கத்திற்குரியவனாகவே அல்லாஹ்வை மறுக்கிற குற்றத்தில் வரும். அவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. மறுப்பு நான்காவது வகை, பண்புகளை நம்பிக்கை கொண்டு உறுதிப்படுத்துவது பரிபூர்ணமாகும், அவற்றை நிராகரிப்பது குறைபாடு. சரியா, அல்லாஹ்வுக்கு என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான் அது ஏற்றுக்கொள்வது ஈமானில் பரிபூர்ணத்தன்மை கொடுக்கும். மறுக்கிறது தெளிவாத ஒரு குறைபாடு. ஐந்தாவது, பண்புகளில் அவற்றின் வெளிப்படை அர்த்தத்தை தவிர்த்து விட்டு விவரிப்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை. இன்றைக்கி யார் யார் இப்படி மறுக்கிறாங்களோ, முஅ்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், அஷாயிரா மாத்துரிதியாக்கள், இப்படி ஏதாவது தர்க்கங்களை வச்சு மறுக்கிறாங்களோ, இது எல்லாமே இப்படி அவங்க மறுக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது பொய். அவங்க ஒன்றை உண்மையாக இருக்கிற ஆதாரத்தை மறுப்பதற்கு இந்த வாதங்களை வைத்து பொய்ப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது. அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னு கேட்டால், அல்லாஹ் சொல்லி இருக்கிற அந்த பண்புகளை அப்படி நம்பிக்கை கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனுக்கு ஒப்பானது எதுவும் இல்லை, அவனோ நன்கு செவியறக்கூடியவன், நன்கு பார்க்கக்கூடியவன் என்று சூரத்து ஷூரால 42வது சூறாவுடைய 11வது ஆயத்தில் குறிப்பிடுறான். அப்போ இந்த அத்தனை ஆதாரங்களும் மறுப்புகளும் தெளிவாக அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளை மறுக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதிலாக இருக்குங்கிறத நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த கொள்கை ஒரு வழிகட்ட கொள்கை, காஃபிரிடம் இருக்கக்கூடிய கொள்கை. அதைத்தான் முஸ்லீம்களில் பின்னாடி வந்த பிதத்வாதிகள் இதை உள்வாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை ஒப்பிடுதல் அல்லது வியாக்கியானம் செய்தல் காரணமாக மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சோம். அப்போ அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாவுடைய கொள்கை என்ன இதில்னு கேட்டால், எதற்கும் ஒப்பிடாமல அல்லாஹ்வுடைய பண்புகளை உறுதிப்படுத்த வேண்டும்.
எதையும் மறுக்காமல் அல்லாஹ்வை தூயப்படுத்த வேண்டும். அது அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும்ங்கிறது தெரிஞ்சுக்கணும்.